தாவேகா ஒரு தூய சக்தி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய எம்எல்ஏவை விலைக்கு வாங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, ஹார்ஸ் ட்ரேடிங் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இதை நான் சொல்லலைங்க, டிடிவி தினகரன் அவர்கள் நேற்றுக்கு நைட்டு ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. நேற்றுக்கு நைட்டு முழுக்கவே தமிழ்நாடு அரசியல் உண்மையிலேயே பரபரப்போட உச்சக்கட்டத்தை அடைஞ்சிருக்கு. பல பேர் நேற்று நைட் ஃபுல்லா தூங்கவே இல்லை. கவர்னர் மாளிகையில டிடிவி தினகரன் கொடுத்த பிரஸ் மீட் அவ்வளவு வைரலா போயிட்டு இருக்கு. ஒரே எம்எல்ஏ இருக்கிறதுனால ரொம்ப இலக்கரமாக எங்க எம்எல்ஏ பேர்ல ஒரு ஜெராக்ஸ் காப்பியை கொண்டாந்து கொடுத்து அவர் எங்களுக்கு ஆதரவுன்னு சொல்ற அளவுக்கு திமிரும் ஆணவமும் அராஜக போக்கு இருக்குன்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நாங்க ஒன்றும் பெண்ணைகள் இல்லை. தூய சக்தியா மோசடி பண்ணி நீங்க ஆட்சிக்கு வரலாம். ஆட்சிக்கு வர முதல்ல கோடல்லாம் நீங்க எப்படி நீங்க ஆட்சி கொடுப்பீங்க? எங்களுடைய எம்எல்ஏ மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பதாக தகவல் பரவுது. ஆனா இங்க பாருங்க, அவர் எழுதி கொடுத்த லெட்டர் என்கிட்ட இருக்கு. அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் ஆதரவாக லெட்டர் எழுதியிருக்காரு. ஆனா எப்படி காமராஜ் அவர்கள் உங்களுக்கு ஆதரவுன்னு சொல்றீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா செய்தியாளர்கள் கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு டிடிவி தினகரன் அவர்கள் ஹார்ஸ் ட்ரேடிங் நடந்திருக்கலாம், எங்களுடைய எம்எல்ஏ விலை போயிருக்கலாம், தாவேகா ஒரு தூய சக்தின்னு சொல்லிட்டு எப்படிங்க இங்க எம்எல்ஏ விலைக்கு வாங்குறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. உள்ள கவர்னர் மாளிகையில போயிட்டு வந்துட்டு திரும்பி அவர் பிரஸ் மீட் கொடுக்கிறாரு. அப்பவும் அதே கேள்வியை தான் முன் வைக்கிறாரு. ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். இருக்கிறதுல உச்சபட்ச காமெடி என்னன்னா, நாங்க அப்பெல்லாம் பண்ணவே இல்லையே, நாங்க எம்எல்ஏவை கடத்தல, பாருங்க அவரே தான் சுய நினைவோட கையெழுத்து போடுறாரு அப்படின்ட்டு கார்ல எடுத்த வீடியோவை ரிலீஸ் பண்றாங்க. தாவேகாவிற்கு ஆதரவு என்று மன்னார்குடி எம்எல்ஏ திரு காமராஜ் அவர்கள் கையெழுத்து போடுற வீடியோவை ரிலீஸ் பண்றாங்கன்னா இவர்களுக்கு எந்த அளவுக்கு அரசியல் அறிவு இருக்கும் அப்படின்னு நினைச்சு பாருங்க. பலரும் சமூக வலைதளங்கள் என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, உண்மையிலேயே நீங்க கடத்தல் பண்ணல, கட்சி தலைவரோட அனுமதியோட, அதாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் திரு டிடிவி தினகரன் அவர்களுடைய ஒப்புதலோட தான் காமராஜ் அவர்கள் தாவேகாவிற்கு ஆதரவு அளிப்பதாக நீங்க சொல்வது உண்மையானால் அவர் ஏன் ஒரு காருக்குள்ள யாருக்கும் தெரியாம கையெழுத்து போடணும்? தைரியமா கட்சி அலுவலகத்திலையும் கையெழுத்து போடலாமே. இந்த கேள்விக்கு இப்போ வரைக்கும் உண்மையிலேயே தாவேகாவினர்கிட்ட பதில் இல்ல. தாவேகாவினர் பலரும் சோசியல் மீடியா என்ன போட்டு இருக்காங்கன்னா, டிடிவி எக்ஸ்போஸ் ஆயிட்டாரு. என்ன எக்ஸ்போஸ் ஆனாலும் தெரியல, ஒரே ஒரு லைன் தான் எக்ஸ்போஸ் ஆன டிடிவி, ஒரு 2-3 ஸ்மைலி எமோஜி போட்டு டிடிவி போட்டோ போட்டுட்டு இருக்காங்க. இது ஹார்ஸ் ட்ரேடிங்கான முகாந்திரம் இருக்கிறதா, உண்மையிலேயே காமராஜ் விலைக்கு வாங்கப்பட்டாரா அப்படிங்கிறத சீரியஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். இதுல நிறைய பேர் லீகல் எக்ஸ்பர்ட்ஸ் போடுற கருத்து என்னன்னா, அப்படி ஹார்ஸ் ட்ரேடிங்கான முகாந்திரம் இருக்கு என்று கவர்னர் நினைத்தால் பதவி பிரமாணம் செய்து வைக்காமல் கூட இருக்கலாம் என்று சொல்றாங்க. சோ ஆரம்பத்திலேயே அவர்கள் நேர்மையான வழியில போயிருந்தா பிரச்சனையே இல்லை. விஜய் கொடுத்த கடிதத்துல பாருங்க, விஜய் ஆளுநர்கிட்ட கொடுத்த கடிதத்துல என்கிட்ட இப்போ 121 எம்எல்ஏக்களுக்கான ஆதரவு இருக்கு. அதுல யார் யாருன்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 5, கம்யூனிஸ்ட் பார்ட்டி 2, சிபிஎம் 2, விடுதலை சிறுத்தைகள் 2, இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் 1, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1. உண்மையிலேயே இது எப்படின்னு புரியவே இல்லைங்க. ஏன்னா காரணம் என்னன்னா, ஐயுஎம்எல்ல இருக்கக்கூடியது 2 எம்எல்ஏக்கள். அது எப்படி ஒரு எம்எல்ஏ மட்டும் இவர்களுக்கு ஆதரவு கொடுக்க முடியும்? அப்போ அவர்கள் விலை பேசப்பட்டார்களா அப்படிங்கிற கேள்வி எழுது. ரெண்டாவது, விசிகா 2 போட்டிருக்காங்க. விசிகா இன்னும் தங்களுடைய முடிவை அறிவிக்கவே இல்லை. இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறது 10:52 காலை 10:52 வரைக்கும் விசிகா தங்களுடைய முடிவை அறிவிக்கவில்லை. அப்புறம் எப்படி விசிகா 2 எம்எல்ஏ ஆதரவு போட்டிருக்காரு தெரியல. அடுத்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1 எம்எல்ஏ அப்படிங்கிறத விஜய் கொடுத்த கடிதத்துல இங்க பாருங்க, அக்கார்டிங்லி while TVK independently holds the support of 108 elected MLAs as a single large party of the assembly, it has additionally secured support from இவ்வளோ எம்எல்ஏக்கள் லிஸ்ட் போட்டு, thus TVK presently enjoys the support of a total of 121 members of the legislative assembly, clearly exceeding the majority mark of 118 in the house அப்படிங்கிறாங்க. இந்த சிபிஐ ஆதரவு கொடுக்கணும்னா சிபிஐ என்ன சொன்னாங்க, என்டிஏ கூட்டணி கட்சிகளோட நீங்க ஆதரவு கேட்கக்கூடாது, அவங்களோட நீங்க சேரக்கூடாதுன்னாங்க. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் யாரு, எந்த கூட்டணியில போட்டிட்டு வெற்றி பெற்றாங்க? கண்டிப்பாக என்டிஏ கூட்டணி தான். அப்ப என்டிஏ கூட்டணியோட வெற்றி பெற்ற ஒருத்தரை நீங்க வாங்குறீங்கன்னா, அதாவது ஆதரவு வாங்குறீங்கன்னா, நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க, அந்த ஆதரவு நீங்க வாங்குறீங்கன்னா அப்போ இவங்க போட்ட கண்டிஷனை நீங்க மீறீங்க தான் அர்த்தம். அப்போ சிபிஐ மீண்டும் தங்களுடைய இந்த கண்டிஷனை மறுபரிசீலனை செய்வாங்களா, ஆதரவை மறுபரிசீலனை செய்வாங்களா அப்படிங்கிறது தெரியலங்க. பட் கிளியர்லி விசிகாவோட சப்போர்ட் இல்லாமலேயே தாவேகா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிளியர்லி ஐயுஎம்எல்ல ஒரே ஒரு எம்எல்ஏ ஆதரவு போட்டிருக்காங்க. லிட்டரலி நாட் பாசிபிள். மூன்றாவது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். இப்படி முரண்பாடுகளோட கூடிய ஒரு கடிதத்தை போய் கொடுத்துட்டு, ஐயோ எங்க அண்ணாவை பதவி ஏற்க கூப்பிட மாட்டாங்க, ஆளுநர் சதி செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு கடிதத்தை போய் கொடுத்தாங்கன்னா எந்த ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைப்பாரு? சரி, நம்ம திமுக சும்மா இருப்பாங்களா?
அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது? சன் நியூஸ் கார்டு தான். யூஸ்வலியே சன் நியூஸ் கார்டு தான் எடுத்து போடுவாங்க. ஆட்சி அமைக்க ஆதரவு வேண்டுமெனில் என்டிஏ கூட்டணி கட்சிகளை நாடக்கூடாது என்று இடதுசாரிகள் நிபந்தனை விதிச்சிருந்தாங்களா, அந்த நிபந்தனையை தாவேகா மீறிடுச்சான். இதை திமுக எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இங்க பல பேர் சொல்றது ஃபர்ஸ்ட் டேவே தாவேகா விஜய் நான் தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி என்று மட்டுமே கவர்னர் போய் கடிதத்தை கொடுத்திருந்தால் இந்நேரத்துக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்திருப்பார். ஆனா டக்குனு காங்கிரஸ் உள்ள இழுத்து ஒரு போஸ்ட் போல் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணதுனால அவருக்கு 118ங்கிற அந்த மேஜிக் நம்பர்ஸ் தேவைப்பட்டதாக சொல்லப்படுது. இன்னும் நேற்றுக்கு ஒரு ஆங்கில ஊடகம் NDTVல ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கும்போதே அவ்வளோ ஷாக்கிங்காக இருக்கு. பாலிடிக்ஸை அவ்வளோ லைட்டா விஜய் எடுத்துக்கிறாரா அப்படிங்கிறத உண்மையிலே மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். கவர்னர்கிட்ட ஃபர்ஸ்ட் டைம் போய் 113 எம்எல்ஏக்களோட ஆதரவு கடிதத்தை கொடுக்க போயிருக்காரு. அப்போ மொத்தம் 113 பேர் எனக்கு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது எங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுங்கன்னா, சாரி நான் கார்ல விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் திரும்பி போய் கார்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத NDTV பதிவு பண்றாங்க. அதை பதிவு பண்ணிட்டு அந்த ஆங்கர் சொல்றாரு திஸ் மே கோ வைரல், இது வைரலா போகலாம், உண்மையிலேயே நீங்க சொல்றது உண்மைதானா அப்படின்னு அந்த ஆங்கர் வெரிஃபை பண்ணிட்டு தான் அந்த நியூஸையே வெளியிடுறாங்க. I'll tell you what happened in the first day that he came to meet Mr. Arlekar. He basically presented numbers of 113, but he didn't have the document which showed support of the Congress party. When the governor asked him, he said, "I've left it in the car." So that was yes, I left it in the car. That's what one of the party leaders told me, and then Governor Arlekar had to remind him, according to sources, that politics is serious business. This is what happened on the first day. So I'm just Can I just say that this little bit is going to go viral? ஸோ ரொம்ப ஷார்ட்டாக நேற்று நைட் நடந்தது இதுதாங்க. இதுக்கப்புறம் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் இருக்குது. நம்பர்ஸ் படி பார்த்தோம்னா இன்னுமே தாவேகாவால் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண முடியல. விசிகா எடுக்கக்கூடிய ஆதரவு நிலைப்பாடு தான் அனைத்தையுமே இப்போ தீர்மானிக்க போகிறது. ஒரு சில பேர் நமக்கு தகுந்த வட்டாரங்கள் சோர்சஸ் அப்படின்னு போடுவாங்கல்ல, இந்த சோர்சஸ்லாம் ட்விட்டரில் என்ன சொல்கிறாங்கன்னா, விசிகா ஆதரவு கடிதத்தை எழுதிட்டாங்க, முடிவை எடுத்துட்டாங்க, தாவேகாவுக்கு தான் ஆதரவுன்ட்டு கொடுப்பாங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி கொடுத்தாலும் இந்த குதிரை பேரத்துக்கான முகாந்திரம் இருப்பதனால விஜய்க்கு பதவி பிரமாணம் செய்து வைக்காமல் கூட இருக்கலாம் ஆளுநர் என்ற இந்த லீகல் எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியனை நம்ம கன்சிடர் பண்ணி அகைன் நேற்றுக்கு எவ்வளோ ஒரு பரபரப்பான ஒரு டே, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேவோ அதே மாதிரி இன்னைக்கும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் தான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல. இன்னைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்து நம்மளுடைய சேனல்ல நிறைய மீம்ஸ்ங்க, அதாவது சோஷியல் மீடியா ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் கலாய்ச்சு அவ்வளோ ஃபன்னியான மீம்ஸ். நேற்றுக்கு நைட்லேருந்து எனக்கு சிரிச்சு வயிறு வலி தாங்கலைங்க, அந்த அளவுக்கு சிரிச்சிருக்கேன். அவ்வளோ மீம்ஸ். அதோடைய கம்பைலேஷனை அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஸ்டே டியூன்ட். வணக்கம். வந்தே மாதரம். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.